ஒரு ராஜாவுக்கு 2 பஞ்சவர்ண குஞ்சுகள் வெகுமதியாக வந்தன. ராஜா அந்த 2ஐயும் பறக்க வைத்து பேச பயிற்சி கொடுக்க சொன்னார். அதில் ஒரு கிளி நல்லா பறந்து வார்த்தைகளும் கற்றுக்க ஆரம்பித்தது. ஆனால் இன்னொரு கிளி பறக்க கூட தெரியாமல் ஒரு கிளையில் உட்கார்ந்தபடியே இருந்தது. ராஜா, பெரிய அமைச்சர்கள், ஆலோசகர்கள் எல்லோரும் பயிற்சி கொடுக்க வச்சும் அந்த கிளி பறக்கலை. இதை கேள்விப்பட்டு ஒரு வயதான விவசாய குடிமகன் ராஜாவிடம் வந்து அந்த கிளியை நான் பறக்க வைக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நாள் காலை ராஜா கண் விழிக்கும் போது பறக்காத அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து சுத்திக்கிட்டு இருப்பதை பார்த்தார். அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை எப்படி செய்தீங்க என்று கேட்க, அதற்கு அந்த விவசாய குடிமகன் பணிவோட, அது ரொம்ப சுலபமான காரியம் அரசே. மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன். கீழே விழப்போகிறோம் என்று தெரிந்ததும் கிளி தடுமாறி பறக்க பழகிவிட்டது என்றார். இப்படித்தான் நாமும் பல சமயங்களில் நமது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்துட்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் முடியும் என்று கருதி செய்கிறோம். ஆனால் நாம் சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, சாதிக்க முடிந்தவை முடிவற்றவை. வாழ்க்கை பாதையில் நம்பிக்கை, விடாமுயற்சியுடன் நடந்து பாருங்கள். எட்டிவிடும் தூரத்தில்தான் வெற்றி இருக்கிறது.